வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? இனிமேட்டு கண்டிப்பாக எப்போவுமே லேட்டாக வர மாட்டேன். நம்ம பழகின இத்தனை நாளில் இதை நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். பட் அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல, எனக்கு தைரியமும் வரல. ஆனால் இப்போது ரெண்டுமே வந்திருக்கு. அதான் சொல்லிடலான்னு. இப்போ கூட பார்த்தா நான் இந்த பக்கமும் நீ அந்த பக்கமும் உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரி, ஓகே. ஐ லவ் யூ பவித்ரா, ஐ லவ் யூ. நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஏதாவது சொல்லு. இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகேனா உடனே சொல்லிவிடு. எதுவாக இருந்தாலும் உன்னோட சாய்ஸ் தான், யோசிச்சு சொல்லு. ஏதாவது சொல்லு பவித்ரா, மௌனமாக மட்டும் இருக்காது. என்னால் அது மட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்லு. என்னை திட்டணுமா திட்டு, பட் ஏதாவது உன்னோட வார்த்தை என் காதில் கேட்டுறாதான்னு மனசு ஏங்குது. ஏதாவது சொல்லு பவித்ரா. பவித்ரா, என்ன அடி பாவி, இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துலேருந்து எவ்வளோ சீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கோர்வையாக எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, இப்படி பழைய சொத்தை தூங்கிட்டு இப்படி தூங்குறியடி. சை, ஏ பவித்ரா, டேய் ஏந்திரு. ஷூட் போலாமா? ஷூட் போலாமா? அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினது எதுவுமே கேட்கலையா? என்னண்ணா, எப்போ வந்தீங்க? அண்ணாவா? என்னது இது, ரோஸு, க்ரீட்டிங் கார்டு, ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்களோ? அடி பாவி, இவ்வளோ நேரம் ஆனந்துன்னு தாண்டி கூப்பிட்டேன், இப்போ என்னடி திடீர்னு அண்ணான்ற? மற்றவங்களா உங்களை பெரியவங்களா நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன், அதுக்கு நீ இப்படியே பண்ணுவீங்க? நல்லா ஒருபடி. இவன் மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய பெண்கள் இப்படி தான் எல்லாமே பேசிட்டு கடைசியில் அண்ணான்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆண்கள் சிங்கிளாகவே இருக்காங்க. ஆனால் லவ்வும் நல்லா பண்ணி, அதை ப்ரப்போஸும் சூப்பராக பண்ணி, கல்யாணமும் அழகாக பண்ணி, அதுக்கப்புறம் வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கேன். சூப்பரான பேர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வர போகிறாங்க. ஸோ வெல்கம் டு தி ஷோ பியார் பிரேமா காதல்.
வாவ் 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 சூப்பரா செமையா நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டைட்டன் டான்ஸ் கம்பெனிலேருந்து சாம் அண்ட் ஜெனிஃபர் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆமாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வித எமோஷனலும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை இருக்குது, டான்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, சாங் இருக்குது, ஃபைட் இருக்குது, ஏன் இந்த காமெடின்னு வாங்கல அது கூட இருக்குது. ஏன் உனக்கு மட்டும் காமெடியாகவே அமையுது? அது என்ன பண்ணுறதுமா, நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி எல்லாமே பல்ப்லேயே முடியுது. எப்படி வந்தோடனே வாங்கினே அப்படியா? சரி அதையே ஞாபகப்படுத்திட்டு ஸோ அந்த காதலில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் பண்ணுறது அதை விட பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காதல் கல்யாணம் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்க பேரை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் கூப்பிட்டு செம்மையாக ஃபன் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய டீமை தான் கூப்பிட போகிறேன். அவங்க என்ன மாதிரி க்யூட்டா அழகா விடுங்க, அவங்க அழகா இருக்காங்களே, கியூட்டா அழகா என்ன மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ இன்வைட் பண்ண போறோம். ஸோ அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரலான்னு இருக்கேன். நார்மலா நீங்க கதை விட்டு கதவு லவ் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஏன் ஏரியா விட்டு ஏரியா கூட லவ் பண்ணி பார்த்திருப்பீங்க. இவங்க ஊரை விட்டு ஊரு லவ் பண்ணிருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, வேலூர், இந்த டிஸ்டன்ஸ்ல போய் லவ் பண்ணிருக்காங்க. பஸ் புடிச்சு போய் லவ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கப்பலை தான் நம்ம இன்வைட் பண்ண போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, பாலாஜி அண்ட் ஏஞ்சலி. அதுக்கப்புறம் என்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தமாக வரல, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. எல்லாருமே பப்பி லவ்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணுறது அப்படின்னு. அது ஸ்கூல் டேஸ்லேயே முடிஞ்சு போச்சுமா, அப்புறம் எதுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேரை தான் நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க அந்த பேர் தான் தீபக் அண்ட் பிங்கி. சூப்பர், ரெண்டு டீமும் வந்து உட்காந்தாச்சு. ஸோ என் டீம்ல எப்படி வந்து லவ் வந்து அப்படியே மலர்ந்துது அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஸோ சொல்லுங்க சார், இந்த சைடு மாரியம்மா, இந்த சைடு மேரியம்மா, எப்படி உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துச்சு? லவ்க்குலாம் எதுங்க மாறி மேரி? நான் மாறி மேரி. நாங்களே ஒரு ரைமிங்ல பேசுறோம், இவர் அதுக்கு மேல பேசுறாரு. அதான் எப்படி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க? ஜஸ்ட் மேஜிக். லவ் இஸ் மேஜிக் தானே. அதான் ஃபர்ஸ்ட் எப்படி அது தொடங்கிச்சு அந்த மேஜிக்? ஆக்சுவலா வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ அவங்களோட போட்டோ தவறுதலா வந்து எங்களோட இன்னொரு சிஸ்டர் மூலமா வந்தது. இது போட்டோ தவறுதலா வந்துருச்சு. ஆமா, இதெல்லாம் சினிமால தான் பார்க்க முடியும். இல்ல பிளான் பண்ணி சொருவிட்டு இருப்பாங்க, அது அங்க போயிட்டு இருக்கோம். சோ இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் முதல்ல பார்க்கறோம். ஓகே. அதுக்கப்புறம் போட்டோ பார்த்தா மேஜிக் அப்படினு சொல்ல முடியாது, பட் என்ன தயங்கி மேஜிக் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அங்க புகழ்ந்து பேசு. அப்படிலாம் இல்ல, எனக்கு சத்தியமா இது தவறுதலா நடந்த மாதிரி தெரியலங்க. நீங்க சொல்லுங்க மேடம், அவர் தவறுதலா வந்துருச்சு அப்படின்னாரு, உங்களுக்கு அவர் போட்டோ எப்படி கிடைச்சது? அவர் சொன்ன மாதிரி அந்த தவறுதலா வர அங்கேயும் தவறுதலா போட்டோ வந்திருக்கு. அந்த போட்டோ தவறுதலா வந்துருச்சா? வாட் இஸ் திஸ்? ஏதோ நடந்துருக்குல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க. அப்படி வரும்போது இவங்க பிளாக் ஷர்ட் போட்டிருந்தாங்க. அப்போ அனுப்பியிருந்தவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 2 ஃபோட்டோ வந்திருந்தேன், இவங்களோட பிரதர் ஃபோட்டோவும் இவங்க ஃபோட்டோவும். அப்போ நான் சொன்னேன், தம்பி வந்து பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். அது அப்படியே இதுவாகி தெரியாம சொல்லிட்டாங்க. அது அப்படியே இதுவாகி அப்படியே லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்ல பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. முடிச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, அதாவது அடிதடி ஏதாவது போயிட்டு இருக்கா? இப்பதான் ஸ்டார்டிங். சரி விடுங்க, இனிமே பழகிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீபக் பிங்கி. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களோட லவ் எப்படி ஆரம்பிச்சது? எங்க மாமா பொண்ணு தான். அவங்க மாமா பொண்ணு தான். அதான் நான் சொன்ன மாதிரி பப்பி லவ். சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணீங்களா? தெரியும். நானும் பேச நினைச்சிருக்கேன், ஆனால் பேசினதே கிடையாது. பார்த்தேன் தெரிஞ்சு ஒரு வந்ததுல இருந்து பாக்குறேன், அவங்க சைலண்டாவே இருக்காங்க. 2-3 வாட்டி தான் பார்த்துட்டோமே. ஏதுங்க? சின்னதுல இருந்து 2-3 வாட்டி தான். தூரத்து சொந்தமோ? அப்படி இல்லை, தாய் மாமா. தாய் மாமா 2 வாட்டி தான். வாட் இஸ் திஸ்? நாங்களாம் இந்த பொண்ணை வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க. சிச்சுவேஷன் அப்படி நடந்துச்சு. சிச்சுவேஷன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சைட்லயே அப்படி மயங்கி விழுந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டில் பேசினாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டோம் நிறைய. வீட்டில் பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்க பேசியிருக்கீங்க. சொந்தக்காரங்களே இப்படி பண்ண எப்படிங்க? அதுக்கப்புறம் 2 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் தான் மேரேஜ் ஆச்சு. லாஸ்ட் வீக்கா? 1 வீக்ல? 1 வீக் தான். அதான் லவ்வர்ஸ் டே முன்னிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. மேடம் ஏன் பேசவே மாட்டீங்க? பேசுவோம். ஹஸ்பண்ட் முன்னாடி பேசுறதுக்கு வெக்கமா?
நானும் பேசுனது இல்லை இவகிட்ட. ரெண்டு பேரும் பேசுனதுல அப்புறம் எப்படிங்க லவ் வந்தது? அதுதான் எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அத்தை வீட்டில் தான் கேட்டுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, சடனாக வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் பேசி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. 2 இயர்ஸாக பேசிட்டு தான் இருந்தோம். அந்த கொரோனா வேலை பிரச்சனைலாம் வந்தது, அதெல்லாம் வந்ததுதான் எல்லாரும் பெரிய ப்ராப்ளம். ஆஹா, கொரோனாவோட பெரிய ப்ராப்ளம் ஏதோ கல்யாணத்தில் வந்துருக்குது. வந்து லாஸ்ட் வீக் தான் மேரேஜ் முடிஞ்சு. லாஸ்ட் வீக் எப்படியோ எல்லாமே சரியாகி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாம். சூப்பர். சரி ஓகே, உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? எல்லாமே இவர் தான். எல்லாமே இவர்தான் பண்ணாரா? அப்படி என்ன பண்ணீங்க? மைக் கொடுங்க. பேசிட்டே இருப்பேன். பேசிக்கிட்டே இருப்பேன். ஏங்க ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, அது எப்படிங்க? பார்த்தா ஆனால் பேசுகிற மாதிரி யாருக்குமே தெரியாது. நான் தான் எல்லாம் பேசுகிறேன், நான் தான் வாய் அமைதியான பிள்ளை அப்படின்னு. பட் ஆனா பண்றது எல்லாம் அவர்தான். வீட்டில் எப்படி சொல்லலாமா? ஏங்க அதெல்லாம் வீட்டில் போய் சண்டை போட்டுக்கணும், இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. இங்கே வந்து செம்ம, அதாவது 2 பேரையும் பார்க்கும்போது, ஸோ 2 டீமையும் பார்க்கும்போதே சரிது பயங்கர ரொமான்டிக் கப்பல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள சின்ன சின்ன போட்டிகள்லாம் வச்சு இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட் கப்பல் அப்படின்றதான் இன்னைக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். கரெக்டா? ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கேம் என்ன தெரியுமா? மாட்டிக்கிச்சு. நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்னா அப்படியே வித்தியாசமான கேமாக தான் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கோத்து வரதாக தான் இருக்கும். என்ன இப்பவே கலவர கண்ணில் தெரியுதே ராசா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது. நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கிறீங்களே. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமில் ஒரு டீம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட போகிறோம். ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா தனி ரூமில் வந்து சீக்ரெட்டாக இருக்க போகிறீங்க. ஸோ அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு விளையாட போகிறீங்க, யார் ஃபஸ்ட்டு ரூமுக்கு போக போகிறீங்க. இங்கே பாருங்க, அவங்களே எதுறேன். ஏய் நீ போ, நீ போ. ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க நீங்கள் சீக்ரெட் ரூம் போகிறீங்களா? ஓகே, தேங்க்யூ, போயிட்டு வாங்க. கையில் வந்து ஸ்லேட்டு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன கேம்னு ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கையில ஸ்லேட் கொடுத்துட்டு என்ன கேம்னு கெஸ் பண்றீங்களா? பாருங்க, குழந்தை உங்களுக்கு வந்து பிராக்டிஸ். குழந்தை வந்து ஆவனா வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நாங்கள் வேற கேள்வியெல்லாம் கேட்போம், அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். ரவுண்ட் நேம் சொல்லிட்டீங்க மாட்டிக்கிச்சுன்னு, ஆனா வெளியே போனா நீங்க தான் எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க போலயே. சரி, இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேரும் இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கவே கூடாது. ஏங்க பார்க்க கூடாதுன்ற என்ன பார்க்குறீங்க? நீங்க லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எது லாஸ்ட்டாக? அப்படியே சொல்லாதீங்க. அப்படி மீறி பார்த்துட்டீங்கன்னா ஃபவுலுன்னு சொல்கிறோம் நாங்கள். பார்க்க கூடாதுங்க. முக்கியமா உங்க ஸ்லேட்டை பார்த்துக்க கூடாது 2 பேருமே. முக்கியமா அந்த ஸ்லேட் 2 பேருமே ஆன்சர் எழுதிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சும்மா இப்படி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணவே கூடாது. காலி ஸ்லேட்டை காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி 10th சொல்லியிருந்தா நான் எப்படி பாஸ் ஆயிருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் 6thலயே பாஸ் ஆயிருக்க மாட்டேன். இப்படிலாம் தெரியுது இல்ல, அப்புறம் எப்படி ஒரு ஆணுக்கு தானே தெரியும். காதலுங்க, லவ்வுங்க, கல்யாணங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது. அவருக்கு பயம் வீட்டுக்கு போய் என்ன நடக்க போதோ. சரி, பக்கத்துல ஹாஸ்பிடல் என்ன பக்கம் இருக்கு, நாங்க எங்க சொந்த செலவுலயே பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு கேட்டு பாருங்க, யாருக்குன்னு அவருக்கே தெரியும் பொதுவா. ஸோ ஓகேவா? அதே மாதிரி பதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கூடாது. அது ஆன்சர் எழுதிட்டு ஃப்ரண்ட்டில் கேமரா ஃப்ரண்ட்டில் தான் காட்டணும். காமிச்சதுக்கப்புறம் அழிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரூல்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்டேன்னா, உங்கள் பேர் இருக்குல்ல, இப்போ பாலாஜியா இல்லை ஏஞ்சலினா அப்படின்னு நாங்கள் கேட்டேன்னா, நீங்கள் பாலாஜினா பி போடணும், ஏஞ்சலினா ஏ போடணும். ஏனா நீங்கள், பினா அவர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்க நேம் எதுவோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க மென்ஷன் பண்ணணும் ஸ்லேட்ல. புரிஞ்சிருச்சா? இல்லை ஏன் மென்ஷன் பண்ணால் அது நீங்கள். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? சரி விடுங்க, ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் புரியும். அதில் கல்யாணத்தில் யார் தாலி கட்டினது அப்படின்னு கேட்டால் எல்லாமே பின்னு தான் சொல்லுவோம். ஸோ பின்னு நீங்கள் போட்டுருணும். ஆமா, ஆன்சர் எல்லாமே ஒன் வேர்டாக தான் இருக்கும். ஓகேவா? பீனா யாரு? ஏனா யாரு? ஓகே, தெளிவாக இருக்காங்க இவங்க, நல்ல தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டின் போயிடலாமா? தினமா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இது வந்து காமனான கொஸ்டின் தான். நீங்கள் 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதுடைய டேட், ப்ரப்போஸ் பண்ண டேட்டை மென்ஷன் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா அந்த டேட். இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க 2 பேரும்? திரும்ப கூடாது. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, சீக்கிரம். டேட் நீங்க டேட் மட்டும் கொடுங்க. பாலாஜிலாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. நீங்களே ஆன்சர் சொல்லிடுறீங்க, அமைதியா இருங்க. ஓகே. அவர் ஸ்கூல் பையன் மாதிரி இப்படியே பிடிச்சி நின்னுட்டு இருக்காரு, எப்பதான் ஓகே சொல்லுவீங்க? பார்க்க கூடாது. அப்படியே. வாவ், சூப்பர். ஸோ இதோட ரிசல்ட் வந்து ஃபைனலாக தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ அழிச்சிருங்க. அப்படி காட்டக்கூடாது, இப்படி திருப்பி அழிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, 2 பேருக்கும் ரொம்ப ஈஸி தான். யார் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தா? இது
நான் வேணா உங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுக்கட்டுமா? ரொம்ப யோசிக்கிறாங்களேப்பா. நிறைய gift வாங்கியிருப்பாங்க, அதில் எப்படி என்ன சொல்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன். ஓகே, வாவ், அழிச்சிருங்க. ஸோ 3வது கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்கள் 2 பேருக்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் யார் ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஃபைட் பண்ணது? நீங்கள் அவர் கூட ஃபைட் பண்ணீங்களா, இல்லை அவர் உங்ககிட்ட ஃபஸ்ட் ஃபைட் பண்ணாங்களா? அழிச்சிருங்க. ஓகே, 4வது கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரிக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு, அதாவது உங்கள் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ இதுக்கு முன்னாடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா? அண்ணன் இன்னும் உடனே வேகமாக எழுதுறாரு. எஸ் ஆர் நோ மட்டும். வாவ், ஃபர்ஸ்ட் லவ்வா? அழிச்சிருங்க. இது வரைக்கும் 4 கொஸ்டின் வித்தியாசமாக ஆன்சர்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த 5வது கொஸ்டின் அப்படி இருக்காது, இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். அதை பவித்ரா கேட்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க, பட் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லைனா நீங்கள் யாரோ ஒருத்தர், ஓகேங்களா, இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. உங்ககிட்ட இதுக்கு மேலே ஒருத்தர் தான் உங்கள் கூட இருப்பாங்க. ஸோ உங்கள் கூட யார் இருக்கணும்? பேரண்டா இல்லை உங்களோட பேரா? பேரண்டா பேரா? வா, சரி, ஓகே. ஆஹா, நல்லா இருக்கே. அழிச்சிருங்க. அழிச்சிடலாம். அதையே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அருமை. அதாவது 5 கொஸ்டினுக்கும் 5 விதமான ஆன்சர் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஆன்சர் நீங்கள் 2 பேரும் சேமாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வித்தியாசமாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் சேமாக தான் சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்ன நடக்கும்? இட்ஸ் a game. இப்போ எல்லாமே ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்பீங்க. ஆன்சருக்கு அப்புறம் தான் தெரியும். வீட்டுக்கு போனால் தான் அதை பற்றி எது அன்னை கேட்டுக்குதா? ஷோவை பார்த்தா தான் தெரியும், அதுக்கப்புறம் போயிட்டு கஷ்டம். சிறப்பான சம்பவம். எப்பா, இன்னைக்கு என்னமோ எனக்கு அப்படியே சாதாரண வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போதான் சந்தோஷமா இருக்குது. ஏதோ காலையில் உனக்கு ஏதோ ஒரு லவ் செட் ஆகலன்னு சொல்லிட்டு உனக்கு பாவப்பட்டா இல்லை, வைத்தறிச்சல் சும்மா விடுமா இல்லையா? அதனால தான். இவங்க வேற ரெட் கலர் 2 பேரும் எல்லாம் ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நான் மட்டும் க்ரீன் கலர் போட்டு வந்திருக்கேன். ஸோ அதை ஏதாவது சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான். கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே வாங்க, சோஃபாக்கிடலாம். இதுல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏமா இதெல்லாம் சொல்லவே இல்லையம்மா, ஷோ ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. உங்கள் டீம் வந்து பயங்கரமாக ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ நம்ம இன்னொரு டீம் வந்து சீக்ரெட் ரூமில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன கேள்வியாக இருக்கும்னு ரொம்ப அவங்க கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுலாம். நீங்கள் வந்து சீக்ரெட் ரூமுக்கு. சரி, ஸ்லேட்டு அதே தான். உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாமே டவுட் எதுவும் இல்லைல்ல? இல்லை சார். இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு மேடம்? எந்த டவுட்டும் இல்லை. சார், அப்போ டக்குனு கேள்விக்கு போயிடலாம். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இது போகிறதுக்குள்ளே இதை உடைக்கிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு கேள்வி பவித்ரா. ஸோ உங்கள் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் என்ன டேட்டில் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ ஸ்லேட்டில் எழுத போகிறீங்க. ப்ரப்போஸ் பண்ண டேட்டு, அந்த டேட்டு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. என்ன 2 பேரும் இப்படி யோசிக்கிறாங்க? இந்த ஹெல்ப்லைன் ஏதாவது வேணுமா? ஏதாவது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்லேட்டு பல்பை மட்டும்தான். ஐயா, என்னையா எழுதிடுவீங்களா? இருங்க சார், யோசிக்கணும் மேடம். யோசிங்க. இப்போதான் 1 வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்றீங்க. அப்பாடா, அதான் சந்தோஷமா இருக்கு. என்னப்பா அதாவது ஒரு ஸ்கூல் பொண்ணு ஸ்கூலில் சேர்த்த உடனே எழுதுவாங்க தெரியுமா? அதுக்கு யோசிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி யோசிக்கிறது. எழுதிட்டீங்க? நிறைய வாட்டி சொல்லட்டுமா? எது கொஸ்டின் தெரியல. ஓ, நிறைய எப்படிலாம் சமாளிக்கிறாங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. சூப்பர். அழிச்சிருங்க. முதல் கேள்வி நல்லா சிறப்பாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்த கேள்வி அதை விட டஃப்பாக இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் கிஃப்ட் கொடுத்தா? இது உடனே எழுதுறாங்களே. அப்படியே கேமரா முன்னாடி காமிச்சிருங்க. இப்போ அழிச்சிருங்க. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வீக் தான் ஆகுது. அந்த 1 வீக்கில் யார் ஃபஸ்ட்டு சண்டை போட்டா? ஓ, நடந்திருக்கு. எவ்வளோ 1 வீக்லேயே நடந்திருக்கு பாரு. அருமை. ஸோ இந்த 3 கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த 4வது கேள்வி அப்படி இருக்காது. இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின், ஓகேவா? இதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லுங்கள், ஓகேவா? கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி 1 வாரம் ஆகுது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேர், அதாவது இவருக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும், ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா?
நீங்கள் வந்து அவங்கள பற்றி சொல்லணும், நீங்கள் வந்து இவரை பற்றி சொல்லணும். அவங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, நீங்கள் வந்து இவருக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருந்திருக்கா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். ஆமாம், அவருக்கு சஜஷன் கேட்குறத பார்த்தா ஏதோ ஒரு பதில் வித்தியாசமாக வர போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் டக்குன்னு எழுதிட்டாப்புல. எழுதிட்டீங்களா? அழிச்சிருங்க. 4 கேள்விக்கு சொல்லிட்டீங்க, 5வது கேள்வி பாருங்க. ஸோ இப்போ 5th கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த உலகமே அழிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, இல்லை நீங்கள் மட்டும் தான் உங்கள் ஒரு வேர்ல்டில் தனித்தனியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் கூட யார் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஆப்ஷன் ஏ பேரண்ட்டு, ஆப்ஷன் பி உங்களோட பேரா பேரண்டா? அம்மாவா மனைவியா? அம்மாவா மனைவியா? இப்போ தெரியாது, டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் தெரியும். இது எல்லா ஆண்களுக்கும் வர அந்த கஷ்டம் இவருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எழுதுங்க. எல்லா ஆண்களுக்கும் வரும், அவங்களுக்கும் தான். ஏன் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுங்க, நீங்க எழுதுங்க. அம்மாவா மனைவியா? ஜங். இந்த 2 கண்ணு தான் முக்கியம். வலது கண்ணு இல்லைன்னா இடது கண்ணு இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று. பேரண்ட் பேர். ஒரு வழியா முடிவு வந்துச்சு. எங்க ஸ்லேட்டஸ் சாக்பீஸ் தொடவே மாட்டுது. எழுதுங்க. எழுதுவீங்களா? இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது வீட்டில் பார்ப்பாங்க, நான் எதுவும் சொல்லலை. அவரே எழுதலாம், இப்போதான் வர யோசிச்சு. அம்மாவும் பார்ப்பாங்க, கூட நீங்களும் பார்ப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கூட பார்ப்பீங்க. யாரை சமாளிக்க முடியுமோ அதுக்கு ஆப்போசிட்டே. கொஸ்டின் என்ன சொன்னீங்க? 2 பேர் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, உலகத்திலே நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, வேற யாருமே இல்லை. இப்போ உங்களுக்கு யாராவது வந்து ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு வந்து வரம் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து யாருக்கு உயிர் கொடுப்பீங்க? எப்படி ரைட்ரா டெலிகாஸ்ட் ஆகும்போது சரி ஓகே, இப்போ ரஃப் பண்ணுறேங்க. ஓகே, 5 கேள்விக்கும் 5 விதமான ஆன்சர் பார்த்தோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது எனக்கு. நம்ம வேலை நிறைவேறிச்சுல. அது மாட்டிக்கிட்டேன், அதோட ரொம்ப ஹாப்பி. ஸோ ஓகே, ரொம்ப நேரமாக அந்த சீக்ரெட் ரூமில் ஒரு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு யார் வின்னரு அப்படின்றது சொல்லிடலாம். ஸோ அவங்க வாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டாங்க, அவங்கவுங்க பாயிண்ட்ஸை வந்து இப்போ ஆனந்த் சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அப்புறம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, 2 டீமும். ஸோ அதை வச்சு செய்யணும் இல்லையா, அதுதானே இந்த மாட்டுக்கிச்சி ஷோவோட ஹார்ட் பார்ட்டே. எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் தான். அது என்ன சண்டை வந்து ஆளுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க, எப்படி அது? அதாவது ஃபர்ஸ்ட் யூசுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன். ஓகே, லைட்டா டீஸ் பண்றது, அதுக்கு அப்புறம் எதனா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் சண்டை என்ன சண்டை அது? அப்புறம் பேர் ஏதுங்களா? சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. எஸ் ஆர் நோ நீங்கள் ஆன்சர் டைப் கொடுக்கலல்ல, அதனால நான் என்னையே போட்டுக்கிட்டேன், அவர் அவரே போட்டுக்கிட்டாரு. இப்பதான் அண்ணன் சொன்னாப்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் டீஸ் பண்ணுவார் அவர். சண்டைலாம் அது வந்து பெரிய சண்டை இல்ல, இது வந்து செல்ல சண்டை. அவர் டீஸ் பண்ணுவாரு, நான் டீஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி டீஸ் பண்ணிப்போம். சரி யாரை போடுறதுன்னு தெரியாம நான் என்னையே போட்டுட்டு அவர் அவரே போட்டு. எப்படிலாம் சமாளிக்கிறாங்க பாருங்க. இந்த பேர் பரவாயில்ல, அந்த பேர் தான் ஐயோ, அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு தான் அமைஞ்சிருச்சு, மாட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். இந்த லவ் ப்ரப்போஸ் பண்றது எவ்வளவு முக்கியம், அதை போய் எனக்கு ஃபீலிங்கா இருக்குண்ணா. போதும் சார், எப்படி நீங்க வரீங்க சொல்லுங்கக்கா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து தப்பாக பண்ணிட்டாரு, அதுக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க, அது இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மறக்கல, ஜனவரின்னு எனக்கு தெரியும். 1-15 தெரியலையே. ஆக்சுவலாக அண்ணன் வந்து 1 போட்டு 5 போடலாம் தான் நினைச்சாரு, நீங்க டக்குன்னு வந்து திரும்ப நான் தான் காப்பாற்றி விடுறல, நீங்க எதுக்கு தேவையில்லாம வாய் விட்டு மாட்டிக்கிறீங்க? அவரே காப்பாத்திக்கிறாரு. சொல்லுங்க, அவர் இது மாதிரி தப்பா எழுதிட்டாரு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மைக்ல சொல்லுங்க. அது அவர் எப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். நான் எப்பவுமே கரெக்டான டேட்லாம் கரெக்டாக நான் சொல்லுவேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க, ஆஹா நம்ம தான் அவரை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. ஜனவரி போட்டார்ல, அது பெரிய விஷயம் தான். ஜனவரின்னு போட்டதே பெரிய விஷயம். ஜனவரின்னு எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்து? அங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் ஊருக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் போனோம். அங்கே பொங்கல் எங்கே இருக்குது, நியூ இயர் எங்கே இருக்குது? இவ்வளோ கிலோமீட்டர் அங்கே டவுட் வரும். நியூ இயரில் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். ஓகே, பொங்கலுக்கு ஊருக்கு போனோம், அங்கே தான் நான் சொன்னேன். அதெல்லாம் டவுட் ஆயிடுச்சு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஆக்சுவலி அவர் மீட் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு, அதனால யோசிச்ச டேட்டே எழுதிட்டாரு. இப்போ நீங்கள் ஏதோ பாருங்க, உங்களுக்கோசம் இவங்க வேலை பார்க்குறேன். தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னீங்க அவங்க கிட்ட? லவ் நீங்கள் தாங்க சொன்னீங்க, அது ஏன் டவுட்டாக பார்க்குறீங்க? சொல்லுங்க. லவ் யூ தான். இந்த பதிலை நான் எதிர்பார்க்கலங்க. லவ் யூ சொல்லிட்டு எஸ் ஆர் நோன்னு கேட்டுட்டே இருந்தேன்.
நாங்கள் நோன்னு சொல்ல. ம் எஸ்னோ சொல்லல. அவங்க என்னமோ சொல்றாங்க, கொடுங்க. அதே மறந்துட்டாரு. ஐயோ நோ இல்லைன்னு தான் சொன்னோம். எது புரியல எனக்கு. நோ இல்லை. நோ இல்ல. அதாவது இவர் இல்ல என்ன மெசேஜ் சென்ட் பண்ற முதல்ல கொண்டு அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. கமலஹாசன் சார் மாதிரி லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கீங்க. எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அது? மௌனம் சம்மதம்னு டக்குன்னு ஒரு வாரத்தில் தாலி கட்டிட்டீங்க. ஒரு வாரமா? இல்லைங்க, ஒரு வாரம் முன்னாடி தாலி கட்டிட்டீங்க. ஓ வா சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 4 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த டீம் வந்து இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் வந்து எந்த பெனால்ட்டியும் வாங்கலை. சூப்பர் சூப்பர். இந்த வாட்டி தப்பிச்சிட்டீங்க. அடுத்த ரவுண்ட்லலாம் நாங்கள் ரொம்ப உக்கிரமாக இருப்போம். சப்போஸ் 2 பேரும் இதே மாதிரி டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 டீமுக்கே பெனால்ட்டி கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் டீம் வந்து ஒரு கேம் யோசிச்சிட்டோம், அது எங்கேயாவது செயல்படுத்தி ஆகணும். அதுக்கு நீங்கள் தான் பலிகடாவாக கிடச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது? என்ன இந்த பக்கம்? என்ன பக்கம் தான் வந்தீங்களா? வேற யாரும் தெரியும் எனக்கு. இங்கே ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சாச்சா? போயிட்டு இருக்கேன் 2 வாரமா. சொல்லுங்கள், என்ன விஷயம்? பசி இல்லை, தூக்கம் இல்லை, என்னால் வேற எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸ்கூலுக்கு சரியாக போக முடியல, கணக்கு சரியாக வர மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி மாறினு எல்லாரும் என்ன கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நமக்குள்ளே என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை மாதிரியே 3 பிள்ளை பெற்றுக்கணும், உங்கள் கூடவே லைஃப் லாங் இருக்கணும், உங்களை மாதிரியே பசங்க இருக்கணும், வாழணும், உங்கள் கூடவே நான் இருக்கணும். நானும் இதை ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் வந்துருக்கு. நான் மற்ற யூத் மாதிரி கிடையாது, நான் நார்மல் பர்சன் இல்லை, நான் ஒரு போலீஸ்காரன். எனக்கு என்னை சுற்றி நிறைய ஆபத்து இருக்குது, என்னை சார்ந்தவங்களும் அது வரும். இருந்தாலும் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, அது ஏன்? இட்ஸ் கேர்ள் திங். எனக்கு நீங்கள் தான் வேணும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, பொண்ணுங்களோட மனசு உங்களுக்கு புரியாது. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம் பிங்கி. இன்னிலேருந்து 1 மாதத்துக்குள்ளே உனக்கும் எனக்கு கல்யாணம். நானும் உங்கள்கிட்ட சொல்லலாம் ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் டைம் வந்திருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நேரமே இல்லாத என் வாழ்க்கையில் ரொம்ப நேரம் செலவு பண்ணி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பாரு. வெல்கம் பேக் டு தி ஷோ பியார் பிரேமா காதல். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சினிமாட்டிக் ஸ்டைலில் ரொம்ப அப்படியே தெரியாத மாதிரி இருந்துட்டு பயங்கரமாக ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களே, எப்படி அது? சார் நீங்களே சார் சொல்கிறீங்க ஏன்னா தெரியாத மாதிரி இருந்துட்டு பண்ணுறேன்னு. அதான் இங்கே தெரியாத மாதிரி இருக்கீங்க, அங்கே பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். ஃபஸ்ட் ட்ரை இந்த மாதிரி. ஏங்க இவ்வளோ பொறுமையெல்லாம் பேசுகிறேன், எனக்கே கேட்காதுங்க. கேட்கலையா? சத்தியமாக கேட்கல. ஃபஸ்ட்டு ட்ரை சார் இந்த மாதிரி சினிமாட்டிக் இதில் பண்ணுறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நல்லா தான், நான் தான் நிறைய பேசினேன், அவர் சும்மா தான் நின்னாரு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்க? அவர் தான் நிறைய பேசுவார், நான் பேசவே மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ அப்படியே மாற்றி பேசுறீங்களே, எப்படி அது? நான் தான் இல்லை, இங்கே டைலாக் நிறைய வந்துச்சு, ஆனால் அவர் கம்மியாக தான் பேசினார். என்ன இப்படி அமைச்சு? அதனால அவர் நல்லா பண்ணிட்டார். அவர் ஃபீல் பண்றதுலயே இருந்துட்டார். அவர் அப்படியே ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டீங்க. ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க, நான் மட்டும் தனியாக ஏதோ பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் எங்கிட்ட மட்டும் நிறைய பேசுவேன், அதனால சொல்கிறாங்க போல. எதை அவங்க கிட்ட தான் பேசுவீங்க, எங்க கிட்டலாம் பேச மாட்டீங்க. இதுக்கு மேல ஆமான்னு சொல்லி அசிங்கப்படணும். மற்றவங்கிட்ட சத்தியமா சொல்லுங்க, இந்த பொண்ணு என் கூட பேர் பண்றது தானே கூப்பிட்டு வந்தீங்க, வந்ததுலேருந்து காலவாரினே இருக்குது. அண்ணன் தம்பி பாசம் தானே? அண்ணன் தங்கச்சி பாசம் தானே? ஆமாமா, அதே ஆமா ரிலேஷன்ஷிப் ஆமா, தான். என்னோட கடைசி அக்கா இவங்க தான். அக்கா தம்பி அந்த பாசம். நான் சின்ன பையன், எனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. இப்போ வர கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதில் என்ன வேணால் நடக்கலாம், நான் எதுக்குமே வந்து பொறுப்பு வரல. ஸோ அந்த கேம் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ போன கேமில் வந்து ஒரு பேராக வந்து சீக்ரெட் ரூமில் இருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து சீக்ரெட் ரூமில் இருப்பாங்க, அதாவது உங்கள் டீமில் இருக்க ஃபீமேல். ஓகேங்களா? ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் சீக்ரெட் ரூம் போயிடலாம். அண்ணே கொஞ்ச நேரம் தான், ஐயோ 2 நிமிஷம் பிரிய மாட்டாப்புல. எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுவா. ஸோ எல்லா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஷோவோட நேமாக தான் சொல்லுவாங்க. பட் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரூல்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் 2 பேர்கிட்டையும் நாங்கள் ஒரு பலூன் கொடுத்துருவோம். இந்த பலூன் ஃபுல்லாக ஒரு நிமிஷம் இரு. இந்த பலூனை பார்த்தோன்னே ஏதாவது கேம் இருக்குது, இந்த கேமு அந்த கேம்னு ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? இந்த
கெஸ் இல்லைங்களே. கெஸ் இல்ல நீங்க இல்ல அவர் ஏதோ கெஸ் பண்ணிருக்காரு Guess சொல்ல இல்ல. முடியல. இல்ல நோ கமெண்ட். என்னமோ சொல்ல வந்தாரு இல்ல no comment. இவன் விவகாரமான ஆளு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம்னு உசாராயிட்டாரு. ரெண்டு பேர்கிட்ட உங்ககிட்ட ஒவ்வொரு பலூன் கொடுத்துருவோம். ஸோ கூடவே ஒரு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்கையும் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த பலூன் ஃபுல்லாக உங்களுடைய லிப் மார்க் பண்ணணும். ஸோ யார் அதிகமாக இதில் லிப் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்டு. தென் இது யாருடைய லிப் மார்க்குன்ட்டு உங்கள் ஒய்ஃப் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக கிஸ் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு ஹேய் இது என்ன ஹஸ்பண்டோட லிப்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் நீங்கள் வின்னர். உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தான் இருக்கும். ரைட். லாஸ்ட் டைம் சொன்ன பெனால்ட்டி இந்த ரவுண்ட்ல நிறைவேறிடும். என்ன சொல்லுங்க. எல்லாரும் ஏதாவது ஒருத்துல மாட்டி விட்டுணுமா நீங்க? அதேதான் ஆரம்பத்துல இருந்து நாங்க பொதுவா தான் விரிக்கிறோம். அதுல நீங்களா வந்து மாட்டிக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். போன ரவுண்ட் என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்களே அரசியல்வாதி மாதிரி மறந்துடுவேன். மறந்து ஒரு தேசியவாதி இல்ல அது மாதிரி தான். சரி ஓகே பலூனை நம்ம கொடுத்துருவோம். இந்தாங்க. ஆளுக்கு ஒரே கலர் தான் 2 பேருக்கும் கொடுப்போம். சண்டை போட்டுக்கூடாது. ஓகேவா? இதை நீங்கள் வந்து லிப்பில் ஃபுல்லாக தடவி அந்த பலூன் ஃபுல்லாக கிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அண்ணே வளஜண்ணே அது வெறும் பலூன் தான். நீங்கள் பாட்டில் பிடிச்சி அமுக்கி உடச்சிடக்கூடாது. சரியா? என்னண்ணே அவருக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல. சரி ஓகே. இதை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு உதடு ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு 30 செகண்ட் டைமு அந்த பலூன் ஃபுல்லாக வந்து லிப் மார்க்கை வந்து தெளிவாக வச்சிடணும். இது யார் யோசிச்சா? யார் யோசிச்சவா? அதுக்கு 16 பேர் கொண்ட தனி குழு ஒன்று இருக்குது. ஏன் ஏதாவது கிஃப்ட் தர போறீங்களா? நான் தான் யோசிச்சேன். அந்த கூட்டத்துக்கு நீ தானே தலைவன். ஐயோ இல்லை நான் இல்லை. சரி ஓகே 2 பேர் ரெடியாக இருக்காங்க. பலூன் ஃபுல்லாக உங்களோட லிப் மார்க் வைக்க போறீங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட் நவ். பார்த்து லிப்ஸ்டிக் வலிக்க போகுது. ஐயோ அந்த மனுஷன் லிப்ஸ்டிக்கை கடிச்சு தின்னுறாரு போல இருக்கு. இங்க பாருங்க லிப்ஸ்டிக் பத்தலப்பா. ஒரு குடவனே ஆர்டர் பண்ணோம் போல அவருக்கு. அண்ணே அவர் ஆரம்பிச்சிட்டாரு கொடுங்க. இந்த அவர் மிச்சம் பண்றாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறாருன்னு நினைக்கிறேன். வரும்போதே வைஃப் கேட்டிருப்பாங்க நீங்க லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அண்ணா பாருங்க அந்த பலூன் ஃபுல்லா அப்படியே சுத்தி கொடுக்குறாப்புல. பார்த்து பலூனுக்கு வலிக்க போகுது. என்னடா பலூன் கொடுக்கும்போது அவ்வளோ ரொமான்ஸ் கொடுக்குறீங்க? அவர் மீச மூக்கு அவர் சொன்னதை பாத்தியா? நான் இமேஜின் பண்ணிட்டேனா? 10 9 8 7 6 ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? 5 4 3 2 1 ஸ்டாப். கொடுங்க. அருமை. இது யாருது? லிப்ல கை வைக்காத. இது யாருது? அது வந்து பாலாஜினந்து, இது வந்து தீபகனந்து. சரி ஓகே உங்க வைஃப் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா? நீங்க என்ன அதை கடிச்சிட்டீங்க? எவ்வளோ பரவாயில்ல பிரதர். சரி ஓகே நல்லா கிளியர் ஆகிக்கோங்க. உங்க ஒய்ஃப் வரும்போது நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. சரி ஓகே உங்க ஒய்ஃப் கூப்பிடலாமா? கண்டிப்பாக கூப்பிடலாமா? ஓகே சீக்ரெட் ரூமில் இருக்க 2 பேரும் கிளம்பி வரலாம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் என்ன கேம் நடந்திருக்குன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? ஐடியா இல்லை உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுமா தெரியுது தெரிஞ்சிருச்சா? எவ்வளோ காலத்துல போல. சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி தான் லிப்ஸ்டிக்கை வச்சு தான் கேமு. ஸோ இந்த பலூன் இருக்கு இல்லையா? இந்த 2 பலூன் 4 பலூனில் ஒரு பலூனில் உங்களோட ஹஸ்பண்டோட லிப் மார்க் இருக்குது. அது எதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்கு. அதான் இதில் 2 பலூன் தான் உங்களோட ஹஸ்பண்ட் லிப் மார்க்கு. மற்ற 2 பலூன் வந்து நாங்களே உங்களை கன்ஃபியூஷன் பண்ணணுன்ட்டு எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுலயே கன்ஃபியூஸ் ஆகும். 2 காட்டினாலே கன்ஃபியூஸ் ஆகும். இதுல 4 காட்டு. என்னங்க இப்படி இந்த சொல்லிட்டீங்க? மாதிரி ஒரு பதில் சொன்னா இல்ல நாங்க என்னைக்கு ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி பலூன்ல கொடுக்க வச்சு பார்த்திருக்கோம் சொல்லுங்க? எனக்கு புரியல. தான் பார்த்திருக்கோம். பலூன்ல கொடுக்க வச்சு பார்த்திருக்கோம். அவங்க ரொம்ப ஃப்ராங்கா பேசுறாங்க. என்ன இவ்வளவு ஃப்ராங்கா சொல்லிட்டாப்ல? ரியாலிட்டி தானே சொல்றேன். உண்மையை தானே சொன்னாங்க. ஆமா இந்த இன்னைக்கு தான்ப்பா இந்த பேருக்கு வந்து கரெக்டா இருக்குது உங்க பேரு. சரி ஓகே ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல. ஒரே குழப்பமா இருக்கா?
ஏங்க என்னங்க அவரோட நீங்க மோசமா பண்றீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்லலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என் டீம்ல இருந்தே கூப்பிட போறேன். ஸோ வாங்க வாங்க மேடம் ஏஞ்சலின். ஆல் தி பெஸ்ட்மா. ஸோ இந்த இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், ஏன் அதுவாகவும் இருக்கலாம், அதுக்கு அடுத்ததா இருக்கே அதுவாகவும். அதுதான் ரொம்ப குழப்புவான். இது பண்ணாத ஒழுங்கான என்னோட லிப் மார்க் ஆன்சர் சொல்லிடக்கூடாது, ஓகேங்களா? ஆமா, எதுன்னு வந்து கெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துருங்க, நாங்க சொல்றோம். இல்ல நாலுத்துல இருந்து ஏதோ ஒண்ணு சொல்லணும். ஆமா, ஏங்க ஒண்ணுத்துல தாங்க அவர் லிப் மார்க் பண்ணாரு. இல்ல ரெண்டு கொஞ்சம் பெருசாக்கி பண்ணிட்டாருன்னு பார்த்தேன். அது நீங்க தான் சொல்லணும். கன்ஃபியூஸ் ஆகுதா? ஏங்க நான் அதானே தேவை. பாருங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. அதுதானா? இல்ல இதுவா? இதுவாகவும் இருக்கலாமா? அங்க பாருங்க லைனா வச்சிருக்காப்ல. இல்ல அவர் லிப்ப பாக்குறாங்க, மார்க் பாக்குறாங்க, லிப்ப பாக்குறாங்க. யோசிங்க 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 யோசிங்க. இங்க இதுவா? போய் உட்காந்துருங்க. அதுவா இதுவா? எடுக்கலாம் கூடாது, இங்கே வச்சுட்டு போயிடணும். இப்போ இல்லை, சொல்லக்கூடாது. கேட்கும்போது சொல்லணும். ஓகே. நீங்க வாங்க மேடம். இவங்களை விட அவர்தான் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஐயோ கண்டுபிடிப்பாளா இல்லையான்னு தெரியலையே. கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகுது. சொல்லுங்க. இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். தெரியலையா? சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து 3, இது வந்து 1. ஏங்க இந்த 2 பலூனையும் பார்த்து தான் எப்படிங்க அதையும் பார்க்கலாம்ல? எல்லாம் ஒரே மாதிரி டிஃபரெண்டே தெரியலையா? ஓகேங்களா? போய் உட்காந்துருங்க. என்ன பவித்ரா 2 பேரும் வந்து மாறி மாறி பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த சிஐடி மாதிரி பார்த்துருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? டவுட் தான், டவுட் பட் தான், பாப்போம். பட் பார்ப்போம். சரி ஓகே, கெஸ் பண்ணிட்டீங்களா ஓரளவுக்கு? உண்மையை சொல்லுங்க, அவங்க எதுவும் க்ளூ கொடுக்கலையே. உங்களை விட நாங்க பெருசா என்ன குழு கொடுக்க போறோம்? இல்லைங்க, நீங்க இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்களே, இது போதாதா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, நீங்க சொல்லுங்க மேடம், மைக்கில் சொல்லுங்க. எந்த நம்பர் உங்களோட ஹஸ்பண்டோட லிப்பு? நம்பரை காமிப்பா. 1. I'll go with 1. கரெக்டா? தெளிவா? ஐயோ ஃபர்ஸ்டே அவசரப்பட்டுட்டீங்களே. நீங்க சொல்லுங்க மேடம். என்ன 3 தான் சொல்லலான்னு இருந்தேன். இப்போ 4 தான் நினைக்கிறேன். 4 தான். 4 தான் நினைக்கிறீங்க? எப்படி இன்னும் கொஞ்ச 4 நேரம் சொல்றீங்க? பொறுத்து கேட்டா பெருசு பெருசா இருக்கு. அவங்க சொன்ன ஆப்ஷன் பாத்தீங்களா, அது வந்து பெருசு பெருசா இருக்குது. கண்டிப்பா அவரா தான் இருக்கும். அவர் ரொம்ப வாயாடுவாரு, பெருசா பெருசா பண்ணுவார். சூப்பர். அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து 4ஆம் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் யார் கரெக்டு யார் தப்பு அப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க. போன வாட்டி வேணா நீங்கள் வேணா ஈக்குவலாக இருக்கலாம், பட் இந்த ரவுண்ட் அப்படி கிடையாது. நாங்கள் ரொம்ப நேரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பெனால்ட்டி ரவுண்ட் வரப்போகுது. ஸோ இந்த ரவுண்டில் வின் பண்ணது யாருன்னா? யாருன்னு உங்களுக்கு கெஸ் ஏதாவது இருக்கா? நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்க. தப்பாக தான் சொல்லியிருப்பேன். அவங்க 5 months ஆச்சு மேரேஜ் ஆகி. ஒரு 1 வீக் இருந்தாலும் தெரியலையா? இந்த கேம் அங்கே விளையாடி என்ன லாஜிக் இது? என்னக்கா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 5 months இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம் வீட்டில். அதாவது நம்ம கண்டென்ட் போகலான்னு வருவோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஓகே, வின்னர் யார் நீங்களே சொல்லுங்க. ஸோ வின்னர் வேற யாருமே இல்லை. சொல்லுங்க. ஸோ எங்க டீம் தான் வின் பண்ணுது. சூப்பர். அதாவது ஆமா நீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு கன்ஃபியூஷனான்னு தெரியல. இதுதான் உங்களோட ஹஸ்பண்டோட லிப் மார்க். பட் நீங்க தோத்துட்டீங்களே மேடம். சோ எங்களுக்கு தேவையான ரவுண்ட் வந்துருச்சு. அவங்க ஹஸ்பண்ட் கிஸ் பண்ண அந்த பலூன் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. உங்க ஹஸ்பண்ட் கிஸ் பண்ண பலூன் பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பர், ஆனா நீங்க சொன்னது 4ஆம் நம்பர். அதனால பாவம் பெனால்ட்டி அனுபவிக்க தருமோ உங்க ஹஸ்பண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல லைனா பண்ணதால. ஏங்க அவர் ஏதோ கன்ஃபியூஷன் பண்ணா மிக்ஸ் பண்ணா யாரோ பிளான் பண்ணி லைனா பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. என்னங்க? யாரோ கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணி லைனா பண்ணிட்டாங்கன்னு நினைச்சாங்க போல. ஆக்சுவலா நீங்க பிளான் பண்ணது தான் உங்களுக்கே இப்படி வச்சு செஞ்சிரும் நான் எதிர்பார்க்கல. கண்டுபிடிப்பாங்கன்னு நினைச்சேன். சரி ஏன் வாங்க இங்க, வேற வழி இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெனால்ட்டி என்னன்னு சொன்னோம் இல்லையா, இங்க வாங்க. சூப்பர். அதாவது பெனால்ட்டி என்னன்னு தெரியுமா? தைரியமா இருந்து வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வெச்சு செஞ்சிட்டு தானே இருக்கீங்க, அவருக்கு அது பழகிடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பேரே வித்தியாசமா இருக்கும். என்ன பேர் தெரியுமா? என்னை நோக்கி பாயும் புருஷன். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். ஸ்டோரி சொல்ற மாதிரி கேட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறோம்னா இப்ப பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி கைக்கு வரும். ஓகே, இதை வச்சு ஏதாவது யோசனை இருக்கா? ஏதாவது அடிக்கணுமா? சரி சரி, நாங்க அவ்வளோ கல் நெஞ்சக்காரங்கலாம் கிடையாது. உங்களை கேட்டேன். எது
ஏங்க பெனால்டி வாங்குறது நீங்க நான் ஏன் அடி வாங்கணும்? அவங்கள அடிச்சு அவங்க திருப்பி வீட்ல அடிக்க மாட்டாங்க. அவங்கள அடிக்க முடியாது. சோ இந்த கேமோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை நாங்க இங்க நடுவுல விட்டுருவோம். சோ நீங்க இந்த ஸ்டிக்கை 10 தடவை சுத்திட்டு ஸ்ட்ரைட்டா நோக்கி அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. சரி ஓகே. சரி ஓகே. எப்படி நின்னுடுவாரு. சரி விடுங்க. எவ்வளவு இப்படி வச்சிட்டே டிங்க 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 இப்படி 10 சுத்து சுத்தணும். சரி என்னைக்குங்க? என்னைக்கா? ஏங்க இப்பங்க என்னப்பா நீ நான் எத்தனை வாட்டி சுத்தி இருக்கேன்? ஆல் தி வெரி பெஸ்ட். 2 வருஷமா அதை தானே பண்ணிட்டு இருந்தாரு. எது 2 வருஷம் சுத்திட்டு இருந்தாருல அவங்க பின்னாடி. அப்படி ரெடியா? ரெடியா இருக்கீங்களா? சுத்த ஆரம்பிக்கலாமா? ஓகே ஸ்டார்ட். வேகம் 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 பத்தல. ஒண்ணு அந்த 1 ரூபாய் காயினை சுத்தி விட்டா எவ்வளவு வேகமா சுத்துமோ அந்த வேகமா சுத்தணும். 3 4 பம்பர மாதிரி சுத்த விட்டாங்களேப்பா. 5 ஏங்க ஸ்டிக் ஒரு இடத்துல வைங்க. 6 ஏங்க ஸ்டிக் ஒரு இடத்துல வச்சு சுத்துங்க. 8 இன்னும் 2 தான் இன்னும் 2. ஏதோ பண்ணீங்களே அதானே? அந்த மைக் கொடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சி தாங்கினா மாதிரியே நீங்க பயங்கரமா என்ன நோக்கி பாயும் புருஷன்னு வச்சோம். ஆனா நீங்க ஸ்டேஜ் நோக்கி பாய்ந்துட்டீங்க. நான் நினைச்சேன் அவங்கள நோக்கி பாயணும்னு நினைச்சேன். சுத்திக்கிட்டே அவங்கள நோக்கி நீ என்ன இப்பவே அண்ணன் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருந்துச்சு இந்த கேம்? சுத்தம். என்ன அதான் சுத்துனீங்க தெரியும். ஓ மறுபடியும் சுத்தணுமா? அதுவே சுத்தம். போதும். போதும். இதுக்கு மேல சுத்த மாட்டீங்க. இதுக்கு மேல சுத்தினா ஸ்டேஜ் தான் ஓடியும் நினைக்கிறேன். கட் பண்ணிங்க சார். எது? சரி. இதெல்லாம் கட் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களோட மெயின் டாஸ்க். ஃபீல் எப்படி இருந்துச்சு? பெனால்டி மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு தெரியுமா? நீங்க விழும்போது அவங்க கை தட்டினாங்க. நீங்க பார்க்கல. தட்டிக்க மாட்டாங்க. யாதே நீங்க அண்ணன் விழுந்துட்டாரேன்னு பாஞ்சு வந்து காப்பாத்துறேன் விட்டுருப்பா அதே எழுந்து பாரு அப்படின்றாங்க. என்ன பாத்துறேன். பாத்துக்கிறீங்க. அப்ப நம்பிட்டாரு. முடிஞ்சது கதை. சரி போங்க. அதாவது எண்ணி நோக்கி பாயும் புருஷன் எப்படி இருந்தது? என்ன நோக்கி பாயும் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஆமா ஸ்டேஜ் வந்து நொறுக்கிட்டாப்ல. சரி இந்த ரவுண்ட் ஆங்கர் ஏன் ட்ரை பண்ண கூடாது? எது? நல்லா இருக்கே. டீமுக்கு சப்போர்ட் பண்ணோம்ல. இருங்க ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன். மகளிர் அணி தலைவி. அப்படி இல்ல இந்த ரவுண்டோட பேர் என்னது? பெனால்ட்டியா? இல்லங்க ரவுண்டோட இது அத பெனால்டி பேர் பாயும் புருஷன். புருஷன். நான் இப்போ எப்படி அது பண்றது? வேற என்னை நோக்கி பாயும் என்னங்க? சரி நம்ம என்னை மாத்திக்கலாம். நோக்கி பாயும் சிங்கிள்னு வெச்சுக்கோங்க. அப்பலாம் சிங்கிள் யாரை நோக்கி பாயும் மாட்டாங்க. ஒரு வாட்டி பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் புருஷன் இல்லாத ஐயோ பொன்னாடி ஆங்கர்னு மாத்திக்கலாம். எது? என்னை நோக்கி பாயும் ஆங்கர். அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. அம்மா அந்த சர்வ் சட்டை கொஞ்சம் தள்ளி போங்கம்மா அப்படியே. இது எனக்கு ஆப்பு மாதிரி இருக்கே. தள்ளி போங்க. எது? அது எனக்கு ஆப்பு மாதிரி. காலையில ப்ரப்போஸ் பண்ணி தான் அண்ணன் சொல்லிட்டாங்க. இப்ப பண்ணுங்க. தங்கச்சி மேல எப்படி அப்படியே தங்கச்சிக்கு பண்ணுங்க. தங்கச்சிக்கு தங்கச்சிக்காக பண்ணுங்க. தங்கச்சி நோக்கி பாயும் அண்ணன் ஆயிடும் பண்ணுங்க. பாருங்களா இதெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இதெல்லாம் அண்ணன் தங்கை பாசம் பாட்டு போடுங்க. அண்ணன் தங்கை பாசம். ஆண்டவா இதே உடம்போட இதே செட்டோட நான் போயிடணும். செட்டோட போயிடுவீங்க. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துபடி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துபடி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே கண்ணே உன் கண்ணா 2 முள்ளே இல்லா ரோசா வெடி உன்னே உன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாதே என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே. அம்மா உலகத்திலேயே நீ தான் ரொம்ப பெரிய அழகி நினச்சேன். ஆனால் உன்னை பீட் பண்ண ஒருத்தி வந்துட்டாமா. என்ன இப்படின்ற மேலே பார்த்து பேசுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எமோஷன். ஏஞ்சல் எஸ்
நான் இதை சொல்லியே ஆகணும். என்ன? ஐ மீன் லவ் வித் யூ. ஏய் கேவலமாக நினைக்காத, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ தைரியம் இருந்ததில்லை, இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடியும் தெரியல. பட் உன்னை பார்த்த உடனே பவுண்டிங் இன் மை ஹார்ட். அப்புறம் இந்த இளையராஜாவோட பேக்ரவுண்ட், அப்புறம் இந்த விலகலை பொண்ணுங்கள்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் சுற்றுவாங்களே அது, அப்புறம் இந்த காட்ஃபாதர் படிச்சிருக்கியா, அதில் வர தண்டர் போல்ட், இது எல்லாமே சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல். முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா மேலே வந்த லவ் உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்துருந்தது. ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும், நீ அவ்வளோ அழகு. ஸோ ஐ எம் ஃபெல்லி லவ் வித் யூ. 1 செகண்ட். எதுக்கு இதெல்லாம்? என் இனிய பொன் நிலாவே, பொன் கனவிலன் கனாவே, நினைவிலே சுகம் தருரத்தரம், விரைவிலே பொழுதும் தருரத்தரம், என் இனிய பொன் நிலாவே. தேங்க்யூ. பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணுற. பட் பார்த்த உடனே லவ் வர்றதெல்லாம் எப்படி? பார்க்கணும், என்னை பாரு, பார்க்கணும், பேசணும், பேசலாமே, பழகலாமே, ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும். யா இதெல்லாம் நடந்ததுன்னா லவ் வரும். எஸ். உனக்கு மட்டும் எப்படி என்னை பார்த்த உடனே லவ் வந்தது? யா தட்ஸ் ஓகே. உன்னை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். ஐ எம் இன் லவ் வித் யூ. பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ காட் இம்ப்ரெஸ்ட் பை யர் ஆக்டிவிட்டீஸ். பட் கிவ் மீ சம் டைம். உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி மட்டும் போதும். கேளு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. மொரமாம என்கேஜ்மெண்ட்? ம் இல்லை. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? ம் அது போதும். இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். ஐ கம் இன் டு யுவர் லைஃப் அண்ட் ஐ வில் மேரி யூ. ஏஞ்சல். உன்னை ரொம்ப நேரமாக கண்ணு முடிக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்கு. நீ என்ன பண்ண போகிற? நீ படுக்கலையா? இன்னைக்கு நைட் தூக்கம் வராது. வித் மை சாங் அண்ட் கிட்டார் யூ ஜஸ்ட் கேரி ஆன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் போயிட்டே இருக்கேன், நீ பார்க்காம பேக் பண்ணிவிட்டு நீ மட்டும் போயிட்டே இருக்க. அதான் சொன்னியே. இந்த லவ் பண்ணுறவங்கலாம் போகிற வரையும் திரும்பி கடைசி வரையும் பார்த்துட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டிங்களா? சாரி, நான் பிறந்ததுலேருந்தே சிங்கிள். ஸோ சிங்கிள்ன்றீங்க, கிட்டார் வாசிக்கிறீங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி பண்ண தெரியலன்றீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க. சொல்லுங்கள். நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். டைம் வேணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்ல. லவ்க்கு எஸ். அந்த டைம் வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ புரியல எனக்கு இப்பயும். ஸோ ஐ டூ லவ் யூ. ஒன் செகண்ட். ஹே, என்ன மேஜிக் மாதிரி பூலாம் வர வைக்கிற? இந்த இடத்துல ஒன்றையும் இந்த பூவையும் தவிர வேறு அழகாக எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ ஐ அம் இன் லவ் வித் யூ. ஐ டூ. வெல்கம் பேக் டு தி ஷோ. प्यार பிரேமா காதல்.
ஸோ சூப்பர். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனை பார்த்தோம். இவங்களை வாரணமாயிரம் சீன்லேருந்து ஒரு 2 லைன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா இவங்க அப்படியே ஒரு கதையாக வந்து இவங்களே கிரியேட் பண்ணி முழுசாக முடிச்சிட்டாங்க. வேற லெவலாக எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு வேற லெவலாக பண்ணிட்டாப்ல. எதுவுமே தெரியாத குழந்தை மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பாஸ். அது தெரிஞ்சுது, பர்ஃபார்மன்ஸ்லேயே தெரிஞ்சுது. அந்த பலூனை பாருங்க, ரொம்ப நல்ல பையனா. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க. அவங்க அப்படியே பொக்கிஷமா வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது அண்ணனோட மூச்சு நின்னு போச்சு அப்படின்ற மாதிரி இதுல ஃபுல்லா லிப் மார்க் இருக்கு. வீட்ல போய் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப நல்ல பையன். இப்போ அம்பி அப்புறமா இருந்திருப்பேன். ரெமோ எப்ப அண்ணியனா மாறுவீங்க? இல்ல சொல்றேன். இல்ல பாபா, உங்க கிட்ட மட்டும் அண்ணியனா இருப்பாங்க. நீங்க அம்பி ரெமோவா இருங்க ஐயா. சரி ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அந்த ப்ரொபோசல் சீன் எப்படி இருந்தது, எப்படி பண்ணீங்க? கேஷுவலா இருந்தது. பட் எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா புகழும் டிக்டாக்குக்கு. அதான் அதை பேன் பண்ணாலும் அதோட தாக்கம் இன்னும் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அவர் சொன்னாரு ப்ரொபோஸ், எப்படி இருந்தது உங்க ஃபீல்? ஆக்சுவலி அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது இவ்வளோ நல்லா ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் சொல்லியிருப்பார் இல்லையா ப்ரொபோஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்க பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபேஸே நான் பார்க்கலையே. இப்போ அவர் பேசிட்டே இருந்தாரு, நான் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலா அவங்க ரசிச்சிட்டு இருந்தாங்களா மெய் மறந்து? இல்ல என்ன பேசுறதே தெரியாம நின்னுட்டு இருந்தாரு. அவரே பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவங்கள பேசவே இல்ல பேசிட்டு இருப்போம். இப்போ அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் நின்னு கேட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். இன்னும் நிறைய விஷயம் வந்தா நிறைய ரகசியம்லாம் வெளியே வரும் போல இருக்குது. சிங்கிளுக்கு இது போதும். எது சிங்கிளுக்கு இது போதும். யார் சிங்கிள்? ஓ அப்ப சிங்கிள் இல்லையா? இல்ல நான் சிங்கிளுங்க, நீங்க கமிட்டட் ஆகி பேர் ஆயிட்டீங்களா? கமிட்டட் தான், பட் சிங்கிளுக்கு அது போதும்னு சொன்னேன். நாங்களும் கத்துக்கணும் இல்லைங்க, எவ்வளவு வருஷம் தான் நாங்களே சிங்கிளாவே இருக்குது. 90s கிட்ஸ்னாலே இப்படிதான். சரி ஓகே, அடுத்த கேம் என்ன தெரியுமா? இல்ல எனக்கு ரொம்ப நேரமா ஒன்று உறுத்திட்டு இருக்கு. என்னமா உறுத்திட்டு இருக்கு? இதோ இந்த கண்ணாடி தான். ஐயோ என்னப்பா கண்ணு கலங்கி இருக்கு? பின்ன அந்த ஒரு குச்சை கொடுத்துட்டு சுத்துன்னு உருட்டு விட்டுட்டு எல்லாம் உங்களுடைய சாபம் தான். நானே அப்படியே கண்ணாடி போட்டு மேட்ச் பண்ணியிருந்தேன், அதே காட்டி விட்டேன். ஐயோ எல்லாம் ரெண்டா தெரியுது. சரி விடுங்க, அதையும் சமாளிப்போம். ஸோ அடுத்த கேம் என்ன தெரியுமா? பிபி. பிபியா? நீ நினைக்கிற மாதிரி பிபி கிடையாது, இது பிளாஸ்ட் த பலூன். ஸோ அந்த கேமை பற்றியும் அந்த கேமோட ரூல்ஸை பற்றியும் பவித்ரா சொல்லுவாங்க. ஸோ மேஜிக் மாதிரி மேலேருந்து ஒரு பலூன் வந்து நிற்கும். ஸோ கிங் வந்து குயினை தூக்கிட்டு குயின் கிட்ட ஒரு டூத் பிக் கொடுத்துருவோம். அவங்க வந்து அந்த பலூனை பிளாஸ்ட் பண்ணணும். என்ன ஃபேஸ் எந்த ரியாக்ஷன் வரீங்க? எவ்வளவு பண்றோம், இந்த பண்ண மாட்டோமா? இப்படிதான் சொல்லி மூணாவது ரவுண்ட் வந்துட்டாரு. இது கண்டிப்பா வந்து அது ஃபீமேல் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க தெரியும். மேலோட அந்த எமோஷன் எப்படி இருக்குது, உங்களோட இப்போ அந்த யோசனை எப்படி இருக்குது? எப்பதான் நடக்கும் பாத்துக்கலாம். அண்ணா எப்படி தூக்குறதுன்னு பாருங்க. எப்படி தூக்குறது அவங்க கிட்ட ஸ்டெப் 1. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டோ ஷூட்லயே தூக்கி கீழே போட்டு அந்த வழியே இன்னும் எனக்கு போல. ஒரு வாரம் தானே பாச்சு கல்யாணம் ஆகி. எல்லாமே சீக்கிரட்டா சொல்லிட்டு பின்ன ஒரு வாரத்துல தான் வலி இருக்கும், 6 மாசம் வரைக்கும் வலி இருக்கும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தூக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். தூக்கிடுவாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது லவ் பண்ணும்போது ஆசாசியா என்னென்னமோ கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதோட எஃபெக்ட்லாம் இப்போ தெரியும். கண்டிப்பா தெரியும். வாங்க, அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேர் தான் பண்ண போறீங்க. ஸோ அது எந்த பேர் பண்ண போறீங்க? டாஸ் போட்டுடலாம். டாஸ் போட்டுடலாமா? என்னது இது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணாததா இருக்கே. டாஸ் போட்டு யார் வின்னு சொல்லிடலாமா? என்ன ஒரு சந்தோஷம். சரி ஓகே, இருந்தது ₹1 அதையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, ரெடியா? யார் சொல்ல போறீங்க? ஹெட் சார். ஹெட் நான் இன்னும் போடவே இல்லைங்க. போறதுக்கு மேலே தான் சொல்லணும். ஏங்க அவங்க ரோல் ஆகிட்டு இருக்கும்போது தானே சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் முன்னாடியே இருக்காங்க, விடுங்க. ஓகே போட்டுருமா? ஐயோ பாவம், யார் ஹெட் சொன்னது? நானே தான். நீங்க தப்பிச்சிட்டீங்க. டைல் யார் சொன்னது? ஐ மேட்ச் ஃபிக்ஸிங் இல்ல இல்ல சத்தியமா இத பாருங்க, நான் எப்பவுமே இல்ல நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? ஆமா, ஏமா சத்தியம் பண்றீங்க? எப்படி நம்புவேன்? சத்தியமா டைல் தாங்க வந்தது, பூ தான் வந்திருக்கு. விடுங்க, வேற வழியில எப்படி நம்ம பண்ணி போங்க சானா பண்ணிடுங்க. நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து உங்களை நம்பல, அவ்வளவுதான். ஓகே 60 59 அடுத்த பலூன். அருமை. அவங்க கையில வச்சு கொஞ்சம்
கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ட்ரை டைம் இல்ல, சீக்கிரம் பிடிக்க கூடாது. 10 9 8 7 6 5 4 3 2 1 அவ்வளவுதான். சூப்பர். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஏன் அந்த பலூன் விட்டீங்க? ட்ரை பண்ணோம், பட் ஆனா அது ரொம்ப இலக்குதுல. மூச்சு வாங்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுங்க, அக்கா கிட்ட கொடுங்க. இல்ல யாரோட சாபமோ தெரியல, ரொம்ப வாங்குது. யாருடைய சாபமும் இல்ல, அது உங்களுக்கே தெரியும் யாரு. ஆனா நீங்க பரவாயில்ல, அக்கா பாருங்க ஏதோ ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு வந்து பாதியிலே ஓடி வந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் வீட்டுல போயிட்டு பண்ணணும், இங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டா பண்றது. நீங்க இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. தூக்குன அவர் தான் பாவம் கஷ்டப்பட்டு தூக்குனாரு. அது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னொரு காமெடி என்னன்னா, நீங்க இங்க தூக்கி உடைக்கும் போது இன்னொரு ஹார்ட் வந்து டமால் உடஞ்சிருந்தது. அது யாராவது கவனிச்சிங்களா? இல்ல நான் இல்லைங்க, ஏங்க என் ஹார்ட் அவரு ஐயோ அடுத்தது நான் தானே, எனக்கு இப்பவே பதட்டமா இருக்கே ஐயா. கரெக்டா சொல்லிட்டீங்க. பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு முன்னாடி தூக்கி இருக்கீங்களா அக்காவை? போட்டோ ஷூட் அப்ப எல்லாரும் போட்டோ ஷூட்ல மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா அமையலையா? ஆமா, உங்களுக்கு என்ன கல்யாணம் நடக்கல? அதுதான் அமையலன்னு தானே சொன்னேன். அமையும். கால் பண்ணாம நீ தான் ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கான். அண்ணனா பாத்து ஏதாவது செய்வாருன்றீங்களா? ஆமா. அட பாவிங்களா, இதெல்லாம் எதுவே சொல்லாதே கூட்டி வந்தீங்க. நகரம் என்ன சின்னதா நான் செஞ்சதுக்கு நீங்க திருப்பி செஞ்சிட்டீங்க. நல்லா ஹோலி வந்து பயங்கரமா கொண்டாடிட்டீங்க. இருந்தாலும் குட் ட்ரை. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டீம் வந்து பயங்கரமாக ஹோலி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டீமு பார்த்தீங்கன்னா இப்பயே தெரியும், பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு. ரொம்ப பெனால்ட்டிலேயே ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வந்து ஏற்கனவே உடச்சி வச்சிருக்காரு. இதில் என்ன பண்ண போறான்னு தெரியல. வெல்கம், வாங்க. ஓகே, அந்த டீம் இப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, பொசிஷன் போய்க்கோங்க. சொல்லுமா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ட்ரை. வாவ், என்ன இவ்வளவு ஸ்பீடா உடைக்கிறீங்க? 3 பாத்து. அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பாரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏமா இதோட பெரிய பாரம் கொடுக்கணுமா? இப்பதான் சொன்ன ஸ்பீடா போனீங்கன்னு. சொல்லிட்டீங்கல்ல, ஸ்ட்ரைட்டா கண்டிப்பா கிட்ட போப்பா. கண்ணை முடிக்கோங்க. 10 9 8 7. வாவ், இறக்கிடலாம். சூப்பர். அதாவது இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கியராஜ் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி வாட்செல்லாம் கட்டி வச்சுட்டு போவார்ல, அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு வந்தாரு. ஓ கீரிச்சா, ஒரு வாரம் தானே ஆகுது. அதாவது 6 மாசம் 5 மாசம் ஆகுது. நீங்க எப்படி அதெல்லாம் கரெக்டாக போயிட்டீங்க? ஏன்னா அவர் போடல, அதனால கரெக்ட்ல. கரெக்டா? மகளிர் அணி தலைவி பாத்தீங்களா இல்லையா? மகளிர் அணி தலைவி. எப்படி இருந்தது இந்த ஃபீல்? நல்லா இருந்தது. கீழே போட்டுருவாருன்னு நினைச்சேன், தூக்கிட்டாங்க. நான் கூட போட்டுருவாருன்னு நினைச்சேன். ஆனா கேம் முடிஞ்சோ இந்த மனுஷன் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாரு, இறக்கி விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி. ஏன் அப்படி? பொசிஷன்ல விட்டலான்னு பார்த்தேன். இல்லங்க, ஸ்டார்டிங்ல பொசிஷன் அங்க இருந்து மறுபடியும் கூட்டி வந்து இங்க விடலாம், அதானே? இல்ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும், எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும், அப்படி இப்படின்னு பில்ட் அப் பண்ணீங்களா? ஆனா டப்பு நான் இவ்வளவு லைட்டா அப்ப கூட தூக்கல, இப்பதான் தூக்கி. இதான் ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்டா? சரி, அதுவும் நம்மளாவே இருந்துட்டு போவோம். சரி, இப்போ சொல்லுங்க, உங்க மனைவி பாக்கும்போது எப்படி இருக்காங்க? அழகா இருக்கு. அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. கணவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இவங்க 2 பேரும் இன்னும் அவங்க கண்ணாடியை பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியும். சரி, ஓகே, போய் இவங்க இடத்துல உட்காந்துருங்க. தேங்க்யூ. ஓகே பவித்ரா, 2 டீமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஸோ அவங்கவுங்க திறமையை இதில் தான் ஃபுல்ஃபில்லாக காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், திறமையே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒருத்தர். இப்போ வந்து இந்த டீமில் வந்து யார் ஜெயிச்சா? அப்சல்யூட்லி எல்லாருக்குமே தெரியும் அது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி பெனால்ட்டி வாங்கின அவர் தான் இந்த வாட்டி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. கண்டிப்பா இதுல இருந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல அவரோட முழு முயற்சியும் இதுல வந்து இறக்கி தீபக் அண்ட் பிங்கி வந்து இந்த கேம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. போன ஆண்டு என்ன சொன்னீங்க? நீ பெனால்ட்டி பண்ணலன்னா நான் இந்த கேம் விட்டே போயிடுவேன்
அப்படிதானே சொன்னீங்க. ஆண்டவா கடவுள் இருக்கா, நான் கேட்ட கேள்வி அரசாங்கத்துக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு. அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இப்போ உங்களுக்கு தான் பெனால்ட்டி. வா வா வா, எங்க வரேன்னு தெரியுது. ஸோ அந்த பெனால்ட்டி என்னன்னு போன வாட்டியே பார்த்துருப்பீங்க. அதே தான் உங்களுக்கு. அதேதானா? அதேதான். ஆனா அவர் ஒன்றும் எவ்வளவு பிரச்சனை இல்லை, strong-ஆ நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீ பண்ணுவல்ல. ஒரு வாட்டி தாங்க பண்ண முடியும், எத்தனை வாட்டிக்கு இல்ல பண்றது? இல்ல அவருக்கு தெரியலையா, அவர் என்ன பண்ண முடியும்? சரி கரெக்ட் தானே? இல்ல இல்ல ஆமா நீங்க தான் பண்ணி ஆகணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன வாட்டி அந்த டீம் பண்ணும்போது என் டீம் பெனால்ட்டி வந்தது. ஸோ நான் பண்ணி காமிச்சேன். இப்போ யார் டீம் பெனால்ட்டி வந்திருக்கு? ஸோ யார் பண்ணணும்? நீங்க தான். இது பேர் தான் தவளை தன் வாயால் கெடுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அவசரப்பட்டுட்டே பவி. சரி ரெடியா சார்? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க ஜாலி. இங்க சென்டர் இப்ப போற பாருங்க பஞ்ச. இப்போ நீங்க அதேதான் 10 ரவுண்டு கிறுகிறுன்னு சுத்திட்டு கரெக்டா உங்க ஒய்ஃப் பக்கத்துல போய் உட்காரணும். அங்கிட்டு ஒரு நிமிஷம். அண்ணன் எப்படி பண்ணுவாரு மைக்ல சொல்லிருங்க. கரெக்டா உட்காந்துருவாரு. கான்ஃபிடென்ட். கண்டிப்பா. கான்ஃபிடென்ட். சரி ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட். 10 ரவுண்டுனே 10. சுத்துங்க. 1 2 கொஞ்சம் இப்பதான் 2 வருது. வேகம் வேகம். 3 மைக்ல 5 ஸ்பீடு. இந்த ஸ்லோலாம் வேலைக்கு ஆகாது. போங்க போங்க, நம்ம டீம் பத்தி நான் ரொம்ப 7 புகழ்ந்து வச்சிருக்கேன். தலை வைங்க. நீங்க நெத்தி அவர் நெத்தி அப்படியே வைங்க. வைக்கிறாரு, உங்களுக்கு தெரியல. இருங்க. நெத்தி வைங்க. 9 இன்னும் நெத்தி நெத்தி கிட்ட போட்டா. ஒன் மோர் அவர் உட்கார்ல என்ன நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. எப்படி இருங்க புடிங்க. ஏது நீ வா உட்காருங்க. அவர் தான் வின் பண்ணிட்டார்ல. வின் பண்ணிட்டார்ல, கரெக்டான பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டார்ல. அவர் எப்படி பண்ணாரு நீங்க சொல்லுங்க. நல்லா பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது தடுமாறி வீணிட்டீங்களே, எப்படி அது? நல்லா பண்ணேன். நான் உட்கார மாட்டார்னு நினைச்சேன். இவரு உட்காரலங்க, ஜெயிச்சிருவாரோ? இவரு சுத்திட்டு போய் ஜம்ப் பண்ணிட்டாரு. நான் இங்க இருந்து பாத்து இவங்களே வா 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 கேட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவை அங்க போணும், கரெக்டா போனாருல்ல. ஆமா ஆமா கரெக்ட்டா போனாரு. நீ நல்லா சப்போர்ட் பண்ற. இந்த ஷோ வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. இதோட நம்ம கடையை சேர்த்துலாம். எஸ். ஸோ வேலண்டைன்ஸ் டே அதுமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருப்பீங்க, நிறைய பேர் ப்ரப்போஸ் வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த 2021 வந்து வெற்றிகரமாக அமையும் சொல்லிட்டு எங்கள் ஷோ சார்பாக சொல்லிக்கிறோம். ஸோ சொல்கிறீங்க நீங்களும். ஸோ இவர் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி மொக்க வாங்காமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமாம் ஆமாம், அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேஸ் ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் சூப்பரான ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுது உங்கள் ஆனந்த் அண்ட் பவித்ரா. பாய்.